வணக்கம். த ரூல்ஸ் ஆஃப் மணி அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பணம் பற்றின விதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் 17வது விதியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 17வது விதி என்ன சொல்லுது அப்படின்னா, நோ ஹவு த வெல்த் திங்க். பணக்காரங்க எப்படி சிந்திப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பொதுவாக ஒருத்தங்க பணக்காரங்க ஆக போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான ஒரு டெஸ்ட்டை வச்சே பார்த்திங்கன்னா சொல்லிடலாம். அந்த டெஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்க படிக்கிற நியூஸ் பேப்பர். இப்போது ஒரு பணக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க அப்படின்னா, அல்லது அவங்க ஒரு பர்ட்டிகுலர் செய்தியை பார்க்குறாங்க, கேட்குறாங்க, படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க செய்கிறது மற்றவங்களை விட வித்தியாசமானதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எந்த நியூஸ் பேப்பரை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அப்படியே அவங்க செலக்ட் பண்ண பேப்பர்லேருந்து எந்த செக்ஷனை அவங்க படிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க, எந்த செக்ஷனை அவங்க படிக்காமல் தவிர்க்கிறாங்க, எந்த செக்ஷனை முதல்ல படிக்கிறாங்க அல்லது என்ன ஆர்டரில் படிக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். இப்போ இதே விஷயத்தை ஜஸ்ட் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன அந்த நியூஸ் பேப்பரோ அல்லது நியூஸை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் எப்படி நியூஸை வாசிக்கிறீங்க, கேட்குறீங்க அல்லது கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஜஸ்ட்டு மேலே சொன்ன அந்த ஆர்டரோடு நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் உண்மையாகவே செல்வ செழிப்பான ஒரு நிலைமையை அடையணும், பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது எப்படி உண்மையாகவே பணக்காரங்க அல்லது பணம் சம்பாதிக்கிற மனிதர்கள் சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டடி பண்ணுறதன் மூலமாக நிச்சயமாக பார்த்திங்கன்னா சீக்கிரமே ஒரு நாள் அவங்கள மாதிரி நீங்களும் மாறிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டடி பண்ணுறதுல நிறையா விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். என்ன அப்படின்னா, ஒன்று அவங்க என்ன மாதிரியான மொழிகளை பேசுகிறாங்க. மொழிகள்லாம் இந்த இடத்துல தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா அது கிடையாது. அவங்க என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க, அவங்களுடைய வார்த்தைகளெல்லாம் வார்த்தை பிரயோகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அவங்க எங்கே சாப்பிட்றாங்க, எங்கே வசிக்கிறாங்க, அவங்க எப்படி முதலீடு செய்கிறாங்க, எப்படி சேமிக்கிறாங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நமக்கு அவசியமானதாக இருக்குது. என்ன காரணம்னா, நம்ம அந்த மாதிரி செஞ்சால் தான் அவங்கள மாதிரி நாம் ஆக முடியும் அப்படிங்கிறதுனால. இது அப்படியே இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பணத்தை படிக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஒரு வளமுள்ள மனிதனாக நீங்கள் மாறணும் அப்படின்னா, நீங்கள் பணத்தை படிக்க வேண்டும். யூ ஹேவ் டு ஸ்டடி மணி. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நீங்கள் பணக்காரங்க அல்லது ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன், நிறையா பணம் வச்சுருக்கவங்ககிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணணும், ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, புரிதலுக்கும் கல்விக்கும் பார்த்தீங்கன்னா, நான் அதை கற்றுக்கணும் அல்லது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரார்வத்தோடு இருக்கிறது. ஸோ எதுனா பணம் சம்மந்தப்பட்ட புரிதலும், பணம் சம்மந்தப்பட்ட கல்வியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய கேள்விகள் கேளுங்க. உங்ககிட்டையும் மற்றவங்க இடத்துலையும் நிறையா கேள்விகள் கேளுங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா, படிங்க, ஸ்டடி பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் பாருங்கள். பணக்காரங்களை பற்றி அவங்களுடைய ஸ்டோரிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல சுயசரிதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்டர்வியூஸ் பாருங்கள், நிறையா டாக் ஷோஸ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்க்குறதன் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்க முடியும். அதோடு ஒரு சில சூஸ் பண்ணப்பட்ட புத்தகங்கள் மூலமாக அல்லது மேகசின்ஸ் மூலமாக நீங்கள் பணம் அல்லது தொழில் சார்ந்த கல்வியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 17வது விதி என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பணத்தையோ அல்லது அற்பத்தனத்தையோ தேர்வு செய்ய வேண்டும். ஏதாவது ஒன்றை மட்டும்தான் தேர்வு செய்ய முடியும். அடுத்த வீடியோவில் 18வது விதியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.